Daily. Taste the Daily. SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. இப்ப நிறைய போனோகிராஃபி இருக்கு, மீடியாவே வந்து பெண்களை சித்தரிக்கிற விதத்துல நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் சாங் வர்றது, நல்ல ஃபேமஸான ஹீரோயின்ஸ் கூட ஐட்டம் சாங்ல வருது. அப்ப எந்த மாதிரி ஒரு சித்தரிப்பை ஒரு பெண்ணை பார்க்கும்போது எந்தவான மனநிலை உங்களுக்கு வருது? தமிழ்நாட்டில் வந்து 104 ஹெல்ப்லைன் இருக்கு. அது உடல் நலம் மனநலம் சார்ந்த இந்த மாதிரி குழப்பங்கள், ஒரு ராங் பிக்சரைசேஷனை நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆம்பளைனா வந்து எதுக்குமே அழக்கூடாது, இமோஷன் ஆகக்கூடாது, வீட்டு வேலைக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது, அப்படி பார்த்தா புடவை கட்டிட்டு பொண்டாட்டி தாசன், இப்படி எல்லாம் வந்து இன்னும் ரொம்ப நேசிக்கிற ஒரு நம்பர் எங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் துணி விலகி இருக்கு, எனக்கு இதே மாதிரி வக்கரமான எண்ணங்கள் வருமா? இல்ல நான் வந்து அதை சரி செய்யணும்னு நினைப்பேனா? இல்ல அவங்களுக்கு சொல்லுவேன் நான் கொஞ்சம் துணி சரி பண்ணிக்கோ. ஆனா இதுவே வெளியில தெருவுல போற ஒருத்தவங்கன்னா என்னால வக்கரமா பார்க்க முடியுது. நான் பார்க்குற விஷயங்களில் எல்லாம் நான் பெண்களை ஒரு ஒரு என்னோட இன்பத்துக்காக ஒரு பொருளா நான் பார்க்கும் பொழுது, அதை நான் ஏத்துக்கும் போது என் மனசு. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த இஷ்யூ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை பத்தி தான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு ஹாட் டாபிக்காவே இருக்கு. அதை பண்ணவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானசேகரன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து இதே வேலையா தான் இருக்கா. அதாவது ஒரு பலவீனமான பெண்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு கொள்றதுதான் அவன் வேலையாவே வச்சிட்டு இருக்கான். இது எந்த மாதிரியான ஒரு மனோபாவத்துல இருந்து வந்திருக்கு? இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு பண்ணீங்க, பலவீனமான பெண்கள் மீது அவன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்றான் அப்படிங்கிறது. ரெண்டு விஷயம், ஒண்ணு அந்த நபர், இன்னொன்னு வந்து அந்த விக்டிம். இது வந்து 2011லயே வந்து நீங்க பகிர்ந்துட்ட மாதிரி 2011லயே வந்து அவன் இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்கான். நிறைய விஷயங்கள் நம்ம தோண்டதான் நமக்கு தெரியும். முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு பேட்டர்ன், ஒரு மைண்ட் செட் ஆஃப் பிஹேவியர். இன்னொன்னு, இவனை வந்து ஒரு நோயாளியா நம்ம பார்க்கறத விட இவனை வந்து ஒரு அத்துமீறலான ஒரு விஷயம் செஞ்சவனாதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சமுதாயத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே யதார்த்தமான எண்ணங்கள் நிறைய வரும், அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களும் நிறைய வரும். அப்ப இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம எப்படி வழி நடத்துறோம், எப்படி செலுத்துறோம் அப்படிங்கறது நம்ம செயல்ல தான் தெரியும். இப்ப இந்த செயல் அப்படிங்கிற விஷயம் வரும்பொழுது ரெண்டு விஷயங்கள், ஒண்ணு வந்து நான் எப்படி என்ன பாக்குறேன், மற்றவரை எப்படி பாக்குறேன், சுற்றுச்சூழல் எனக்கு எப்படி ஏதுவா இருக்குங்கிறது. இதுல வந்து அவன் வந்து தன்னை வறியவனா பாக்குறான், அங்க இருக்கிற விக்டிம வந்து பயந்த சுபாவமா அவன் கண்டு கொள்றான். சோ இந்த விக்டிம் மென்டாலிட்டிங்கிறது வந்து இந்த அபியூசர் மென்டாலிட்டி வந்து அவங்களுக்கு தெரியும் யார் யார அவங்க இது பண்ணலாம் அப்படிங்கிறது. யார் யாரெல்லாம் அவங்க வந்து பாசிபிள் விக்டிம்ஸா நினைக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் வந்து இவங்க வந்து அந்த வன்கொடுமையை வந்து அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. அப்ப வந்து ஒண்ணு, இந்த அத்துமீறலுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற சுபாவ உணர்ச்சிகளை நம்ம ஒழுங்கா கட்டுப்படுத்தாம இருக்கிறது, நம்மளுடைய யோசனைகளை கட்டுப்படுத்தாமல் இருப்பது, செயலில் அத்துமீறலை நாம் செலுத்துதல், இதுல இருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாங்கிற அந்த துணிகரம், இதெல்லாம் தான் வந்து இதுக்கு காரணமா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அந்த தனி நபர் காரணம் கிடையாது. அவன் எக்ஸ்போஸ் ஆன சின்ன வயசுல இருந்து அவன் வளர்ந்த விதம், பெண்களை அவன் பார்க்கிற விதம், பாவிக்கிற விதம், மதிக்கிற விதம், அவனை சுத்தி இருக்கிற சிஸ்டம் எப்படியோ அவனை காப்பாத்தும், ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு டைப் இருக்கு, இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த துணிகரமான மனநிலை, இதெல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு இழிக்கேடை வந்து அனுமதிச்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப சின்ன வயசுல இருந்து அவன் வளர்ந்த விதமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல இருந்து இப்போ அவன் வளர்ந்தது அம்மாவா இருக்கலாம், இல்ல உடன் பிறந்த சகோதரிகளா இருக்கலாம், இல்ல பெண் தோழிகளா இருக்கலாம், மனைவி, இப்போ வந்து அவருக்கு எத்தனையோ மனைவி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சரௌண்டிங் ஃபுல்லாவே ஒரு பெண்களால வளர்ந்த வந்து இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்குள்ள எப்படி போறது? இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றதுக்கு எப்படி அவனுக்கு ஒரு சூழ்நிலை வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டு இருப்பானா அவனோட சின்ன வயசுல? அதனால இப்படி ஒரு வன்புணர்வு வந்து அவனுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப நம்ம எல்லாருக்குமே அடிப்படையில அன்பு தேவை, அனுசரணை தேவை, ஏற்றுக்கொள்ளுதல் தேவை, ஒரு அரவணைப்பு தேவை, இது எல்லாருக்குமே தேவை. ஆண்களானாலும் சரி, பெண் குழந்தைகள் ஆனாலும் சரி, எல்லாருக்குமே தேவை. ஆனா நம்ம வளர்ந்து வரும்பொழுது இந்த ஆண் பெண் வித்தியாசங்கள் வந்து அதிகமா நமக்கு புலப்படும். அந்த மாதிரி நேரத்துல நான் எதிர்ப்பாளரனை எப்படி பார்க்கிறேன்றது, அந்த மனநிலை ரொம்ப முக்கியம். அதுல வந்து சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும், நான் வாழ்கிற அந்த நண்பர்கள், அந்த கூட்டமைப்புக்கும், நான் பழகுகிற விஷயங்களும் பார்க்க
பார்க்கிற விஷயங்களும் நான் எதை ஏற்றுக்கொள்கிறேனோ அதுதான் என் மனநலமையே செலுத்தும். அப்ப பெண்களை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சமுதாயத்துல கீழ்மட்டமா பாக்குறது, இல்ல வந்து பாலியல் இன்பத்துக்காக உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளாக வந்து மனோபாவித்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. இல்ல அந்த மாதிரி எக்ஸ்போஷர்ஸ், இப்ப நிறைய போனோகிராஃபி இருக்கு, மீடியாவே வந்து பெண்களை சித்தரிக்கிற விதத்துல நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் சாங் வர்றது, நல்ல ஃபேமஸான ஹீரோயின்ஸ் கூட ஐட்டம் சாங்ல வருது. அப்ப எந்த மாதிரி ஒரு சித்தரிப்பை ஒரு பெண்ணை பார்க்கும்போது எந்தவான மனநிலை உங்களுக்கு வருது? ஒரு சாதாரண ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறோம், அதே இவங்க வந்து ஒரு மூவில எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அவ்வளோ அழகா வந்து அவங்க குடும்ப சாயலா அவ்வளோ அழகா வந்து அவங்கள காட்டியிருப்பாங்க. ஆனா ஒரு கனவு சாங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்களை எப்படியெல்லாம் பண்ணோம்னா அப்படி கிளாமரா அவங்க சித்தரிச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி மென்டாலிட்டியை நம்ம ஏதோ ஒரு இடத்துல நான் இப்படியும் பார்க்க முடியும், இப்படி பார்க்கிறது பரவாயில்ல அப்படிங்கிறது. அப்ப நம்ம அதை எப்படி உட்கொள்ளணும்? சரி, இதை வந்து ஒரு படமா பாக்குறோம், இதை வந்து நான் அங்கே விட்டுறணும்ன்றது இல்லாம நான் அதை ரொம்ப உட்கொண்டு இதுக்கு மேல வந்து நான் பாக்குற விஷயங்களில் எல்லாம் நான் பெண்களை ஒரு ஒரு என்னோட இன்பத்துக்காக ஒரு பொருளா நான் பார்க்கும் பொழுது அதை நான் ஏத்துக்கும் போது என் மனசு அதன் மீதுதான் 100% அது செயல்படும். எப்பயும் வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்குமோ, தேவையில்லாததெல்லாம் நம்ம கண் வழியா காது வழியா மனசு வழியா நம்ம உட்கொள்ளும் பொழுது அதை நம்ம ஆக்கிரமிச்சு நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் அந்த வழிதான் அதை செலுத்தும். ஓகே மேம், இந்த விக்டிம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஞானசேகரன் வந்து 2011 சேம் இதே மாதிரியே பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு கைது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே வந்து இத்தனை வருடங்கள் கழிச்சும் திரும்பி அதே ஒரு மனநிலைமைக்கு போறான் அப்படின்னா இதுல இருந்து இவெல்லாம் வெளியில வர முடியுமா? இல்ல என்ன மாதிரியான மனநிலைமையில தான் இருக்காங்க? இவங்கெல்லாம் மனநோயாளிகள் அந்த மாதிரி ஒரு பிரிவுல சேர்க்கணுமா? இது எப்படி பார்க்கிறது மேம்? மனநோய் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எல்லாருக்குமே யதார்த்தமா ஸ்ட்ரெஸ் இருக்கா? உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்கு. ஒரு அளவுகோலுக்குள்ள இருந்து நம்மளால அதை நல்லபடியா செயல்பாடு படுத்த முடியும், அதை நல்லபடியா நம்ம வழி நடத்தி செல்ல முடியும், இல்ல கட்டுப்படுத்திக்க முடியும்னா அது மனநோய் ஆகாது. எந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து அளவுக்கு மீறி நம்ம வந்து அனுமதிக்கிறோமோ அது உடல் பிரகாரமானாலும் சரி, மனசு சிந்தனைகள் பிரகாரமானாலும் சரி, அது ஒரு நோயா மாறிடும். அப்ப என்ன ஆயிடுதுன்னா இவருக்கு வந்து மனநோய் இருக்கா இல்லையாங்கிறத காட்டிலும் இவருக்கு வந்து இருக்கிற அந்த சிந்தனைகள் வந்து ஓவரா அவர் அதை பத்தி யோசிச்சு இதெல்லாம் பரவாயில்ல, இப்படி யோசிக்கிறது பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்கல்ல பெண்களை வந்து நான் இந்த மாதிரி பயன்படுத்தணும். அதுவும் ரொம்ப அதிர்ச்சி பூர்வமா 2011 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு பின்னணியா தொடர்ச்சியா என்ன மாதிரி அவர்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, எப்படி வந்து மறுபடியும் இந்த மாதிரி நான் தொடர்ச்சியா பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாங்கிற மனநிலைமை எப்படி வந்தது? அப்ப அங்க அவர் சரியா பாடம் கத்துக்கலையா, இல்ல நான் வாழ்றது சரிதான் அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல் அவருக்கு வந்துருச்சா அப்படிங்கறது ஒரு கேள்வி. அனுபவங்கள் தான் நம்மள வந்து ஒரு வாழ்க்கையில ஷேப் பண்ணுது. அப்ப வந்து அவருக்கு வந்த அனுபவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட நட்பு வட்டாரம், பொதுவா பார்த்தோம்னா இது வந்து ஒரு சமுதாயமாவே நம்ம ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அந்த ஒரு நபரை புடிச்சு வச்சுட்டு இவன் தப்பு பண்ணிட்டான்னு ஆக்சுவலா நம்ம சமுதாயத்துல ஒவ்வொரு நபரையுமே தனித்து விடப்பட்டு பெண்கள் வந்து அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் இருந்தா நீ ஒரு மனிதனா எப்படி நடந்துக்குவாங்கிறது. இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பதிவு பண்ணணும். அடிப்படையாகவே மனிதர்கள் எல்லாமே ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி நல்லது செய்வதற்காகவே நம்ம வந்து இருக்கோம். நம்ம நல்லதை யோசிப்போம், நல்லதை செய்வோம், நமக்கான நன்மைகளை ஈட்டுவோம். பேசிக்கலா நான் வந்து இதை வந்து ரொம்ப மினிமல் தான். இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னு நமக்கு ஒரு பொண்ணு வந்து எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு அப்படின்னு பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்தாங்கன்னா ஓடி வரும்போது வெறும் லேடிஸா வந்து அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறது இல்ல, எல்லாரும் தான் வந்து என்னமாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டம்னு வந்தா தட்டி கேட்கறதுக்கு ஒரு 4 பசங்க வரதான் செய்யறாங்க. கிளாஸ்ன்னு வந்துருச்சுன்னா அந்த கிளாஸ்ல இருக்க பெண் பிள்ளைகளை வந்து ரொம்ப பிலாங்கிங்னஸோட நல்லா பாத்துக்கிறதுக்கு அந்த கிளாஸே வந்து தட்டி கேட்டு எங்க கிளாஸ் பொண்ணுங்கன்னு அப்படி வந்து ஒரு கூட்டமைப்புல தான் நம்ம ஒரு பாப்போம். எல்லாரையுமே நம்ம அப்படி பண்ண முடியாது. யாரெல்லாம் இந்த வக்கரங்கள் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க கூட இருக்க அவங்களும் சப்போர்ட் பண்றாங்களோ இது வந்து ஒரு ஷேர்ட் மென்டாலிட்டி. இப்ப நீங்க வந்து ஆக்சுவலா பாக்கணும்னா இவங்க கூட இருக்கிற மற்றவர்களும் எப்படி பெண்களை நீங்கள் பாவிக்கிறீர்கள், எந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்கிறது, ஒரு பெண்ணு வந்து அப்படியே ஒரு அரைகுறையான ஒரு ஆடையோடு கூட நீங்க பார்த்தா கூட உங்க மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியம்.
நம்ம எந்த விதமான மனநிலைமையில இருந்தாலும், இப்ப இதுவே வந்து ஒரு என்னோட தங்கச்சி வந்து தூங்கிட்டு இருக்காங்க, இல்ல வந்து எனக்கு ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர் எங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் துணி விலகி இருக்கு, எனக்கு இதே மாதிரி வக்கரமான எண்ணங்கள் வருமா? இல்ல நான் வந்து அதை சரி செய்யணும்னு நினைப்பேனா? இல்ல அவங்களுக்கு சொல்லுவேன் நான் கொஞ்சம் துணி சரி பண்ணிக்கோன்னு. இப்ப நான் எந்த மென்டாலிட்டியில இருக்கேன்? நான் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மென்டாலிட்டியில இருக்கேன். அவங்கள பாதுகாத்துக்கணும், அவங்கள நல்லா யூனோ அவங்க எந்த விதத்திலயும் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா இதுவே வெளியில தெருவுல போற ஒருத்தவங்கன்னா என்னால வக்கரமா பார்க்க முடியுது. அப்ப எந்த இடத்துல என்னோட எண்ணங்கள் நான் எப்படி பார்க்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அப்ப ஃப்ரெண்ட்ஸாவே எப்படி பேசிக்கிறாங்க, பொண்ணுங்களை பத்தி எப்படி பேசிக்கிறாங்க, சமுதாயமாவே நம்ம எப்படி பாக்குறோம், இது ஆக்சுவலா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். சமுதாயமாவே நம்ம வந்து எப்பவுமே பார்த்தோம்னா பெண்களை வந்து நீங்க சரியா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லதுதான், எல்லாருமே சரியா ட்ரெஸ் பண்ணதான். இதுன்னு ஆண்கள் வந்து யூனோ வெறும் ஜாக்கீஸோட போகணும்னு யாரும் என்டாஸ் பண்றது கிடையாது, அது விஷயம் கிடையாது. ஆனாலும் வெறும் ஒரு தரப்பினரையே நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்றது. முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை இப்படி வெளியில போகும்போது பார்த்து போன்னு சொல்றது ஓகே. ஆனா 20 வருஷம் அப்புறமுமே வந்து இப்பயுமே வந்து ஒரு பெண் போறப்போ ஒரு 1000 விஷயம் சொல்ற அம்மா வந்து அதே ஒரு பையன் வெளில போனா அப்படின்னா அதே 1000 விஷயத்த சொல்றது இல்ல. இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க வந்து நம்ம பிடிச்ச ஒரு விஷயம் பண்றது வேற, நம்ம பிடிக்காம ஒரு விஷயம் வந்து பண்றது வேற. சோ இப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான உளவியல் மெத்தட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து என்னுடைய ரொம்ப ஆழ்ந்த அனுதாபங்கள் பிளஸ் என்னோட பெரிய அப்ரிசியேஷன். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு நிமிஷம் தடுமாறி நிலை தடுமாறி போயிருந்தாலும் திருப்பி மறுபடியும் தனக்கு நடந்த இந்த கொடுமையை வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி எனக்கு வந்து பண்ணது தப்பு அப்படின்னு அவங்க வாய் விட்டு சொன்னதே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தட் என்ன ஆனானாலும் பெண்ணானாலும் நம்ம சொசைட்டில எஸ்பெஷலி விமென், பிகாஸ் அவங்க மோர் விக்டிமைஸ்டா இருக்கனால, கம்பேரிட்டிவ்லி ஆண்களை விட பெண்கள் மோர் விக்டிமைஸ்டா இருக்கனால அந்த இடத்துல குரல் கொடுத்து உனக்கான வலியை நீ எடுத்து சொல்லுவது உன்னுடைய மனித உரிமை அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம தட்டி கொடுக்கற நிலைமையில இருக்கும். ஒருத்தன் வந்து நீ பண்ண ஒரு விஷயத்த அவன் வந்து காட்டுறான், ஓகே நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அண்ட் யாரோ வந்து அதை புகைப்படம் எடுத்து உங்களுக்கு காட்டி வீடியோ எடுத்து காட்டி நான் இது வந்து உங்க அப்பா அம்மாவை காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் ஓடி இருக்கும். இந்த பையனும் சரி இந்த பொண்ணும் சரி இது எதை சுட்டி காட்டுது? அவங்க வீட்டு சூழ்நிலை, அவங்க வீடு இந்த விஷயத்தை எப்படி பாவிக்கும், இவர்களை எப்படி நடத்துவார்கள், இது எல்லாத்துமே பேக்ரவுண்ட் தான் இது. சோ இப்ப இது வந்து என்ன காட்டுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நான் என் அப்பா அம்மாவுக்கு மகதான், நான் என் அப்பா அம்மாவுக்கு மகன் தான், நான் என்ன பண்ணாலும் அவங்க எனக்காக நிப்பாங்க, என்னை நேசிப்பாங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கு, இல்லைன்னா அவன் ஓட மாட்டான். என்ன நடந்தாலும் நம்ம கூட நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்குன்றப்ப அவன் விட்டுட்டு ஓடணுங்கிற மைண்ட் செட்டை இதை பார்த்தா நான் என்ன ஆவேன் அப்படிங்கறதா அவனுக்கு. அப்ப அந்த பக்கமும் அவனுக்கு சேஃப்டி இல்லை. இந்த பொண்ணு வீட்லயும் அதாவது த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தட் வெரி சூப்பர்ஃபிஷியல், ரொம்ப மேலோட்டமா நான் உனக்கு சோறு போடுறேன் படிக்க வைக்கிறேன் நீ வேலை பாரு என்ன திரும்பி பாத்துக்கோ அவ்வளவுதானே தவிர என்னோட நிறை குறைகள், என்னோட குறை, நான் விழுந்தேன், நான் அசிங்கப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படுத்தினேன், எதுனாலும் என் அப்பா அம்மா என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, யார் என்னை விட்டு அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்து வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணுக்கு அந்த தைரியம் இருந்திருந்ததுன்னா அப்பவே போடா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்ற துணிவு அங்க இருந்து வந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஐயோ இவங்க அப்படிங்கிறது தான் அவன் விட்டு ஓடுறதுக்கும் சரி, இந்த பொண்ணு அதுக்கு அந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்றதுக்கும் வந்து ஒரு வடிகால அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் சம்ஹவ் இத வந்து அவங்க வீட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அவங்க 4 டேஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க. இது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல விதமா எடுத்துட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது பெரிய எல்லா பேரண்ட்ஸும் இப்படி எடுத்துப்பாங்க. அதேதான் நானும் சொல்றேன். அதாவது இந்த பொண்ணு வந்து சொன்னதே ஏதோ ஒரு இடத்துல அவங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு, அதாவது இது எப்படின்னா நம்ம பாக்கணும்னா இது ஒரு ஆக்சிடென்ட். இப்ப என் குழந்தை வந்து தெருவுல அடிபட்டு ரத்தமா வெள்ளமா இருக்கும்போது நீ நீதி நியாயத்தை பேசிக்கிட்டு நல்லது கெட்டதை பேசிக்கிட்டு இதெல்லாம் நீ பண்ண போறியா? இல்ல ஐயோ என் குழந்தை ரத்தம் வடியுதே அப்படின்னு பார்த்து அது துடிக்குது வலியிலன்னு போய் காப்பாத்துவோமா? இந்த மைண்ட் செட் தான் இது. வெளியில தெரியுற அடி அது தெரியாத வலி, ஆனா வலி ஒண்ணுதான்.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி வலிக்கும் போது தெரியாத வலிக்கு நம்ம காயமாற்றுதல் பண்ண முடியும். இந்த மாதிரி தெரியாத ரணங்களை நம்ம உள்ள போட்டு வச்சோம்னா அது வாழ்க்கையே சிதைச்சிரும். நம்மளும் சரி, நம்ம கூட வாழறவங்களும் சரி. ஏன்னா உள்ள வலிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ பயங்கர வலியில இருக்கும்போது யாராவது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவை நமக்கு கொடுத்தாங்கன்னா கூட எனக்கு வேணான்னு தான் சொல்லுவோம். நமக்கு அது பிடிக்கலன்றதுனால இல்லை, ஏன்னா வலியில இருக்க என்னால எதுவுமே அனுபவிச்சு வாழ முடியாது, எனக்கு ரொம்ப வலி. இதேதான் இமோஷனல் பெயினும் நடக்கும். அப்ப பெற்றவர்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஒரு அன்கண்டிஷன் ஏன் பிள்ளை அப்படிங்கிறது. ஏன்னா முந்திலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ குடும்பத்துக்கு பார்த்தோம்னா வெறும் 2 பிள்ளைங்க இல்ல 1 பிள்ளைங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன ஃபேமிலிஸா தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஃபேமிலிஸ்ல வந்து விமனோட மைண்ட் செட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த மன புழுங்கல் இருக்கு அப்படின்னா இப்ப இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்னா, அவங்களால வெளியே சொல்லவே முடியலன்னா இப்ப அவங்க வந்து யாராவது ஒரு நபர் அவங்கள ரொம்ப நேசிக்கிற அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க ஒரு நபரோட முதல்ல அதை அழுது கொட்டி தீர்த்துடணும். ஏன்னா ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நேரத்துல அந்த ரொம்ப இமோஷன்ஸ் ரொம்ப ததும்பி இருக்க நேரத்துல அவங்களால சுயமா முடிவெடுக்க முடியாது. இப்ப இவங்க வந்து வெளியே வந்து சொல்லிட்டாங்க. நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுத்துப்பாங்க. தங்களையே வந்து மாச்சு கொள்ற அளவுக்கு செத்து போற அளவுக்கு அவங்க ஏதாவது பண்ணிக்கலாம். இல்லைன்னா கையை கிழிச்சுக்கிறது, தங்களை வந்து யூனோ ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒண்ணு அவங்க யார்கிட்டயாவது அழுது கொட்டி தீர்த்து நல்ல அவங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய யாராவது ஒரு நபரா இருந்தா நல்லது. இல்ல இது என்ன ரொம்ப பாதிக்குதுன்னா ஏதாவது ஒரு கவுன்சிலிங் சர்வீஸ் கிட்ட அவங்க போய் பண்ணும்பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ரொம்ப குழம்பின உடைந்த நிலைமையில யாருனாலும் சரி ஒரு ஹீலிங் தேவை. அந்த ஹீலிங் வந்து செல்ஃபா இனிஷியேட் பண்ணிக்க முடியாது. பெரிய அடிபடும் பொழுது நம்மளே போய் மருந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம கண்டிப்பா இன்னொரு ஒரு உதவி தேவை. அதனால்தான் நம்ம சமுதாயமா வாழறோம். ஸோ அந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து எழுதலாம். ரொம்ப சைலண்டா இருந்தா ஒண்ணு தனியா நல்லா வாய் விட்டு கதறி அழலாம். இல்ல அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பொம்மை இல்ல யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோ வச்சு எதையுமே அதாவது அன்சென்சர்டா மொத்தத்தையும் கொட்டி தீர்த்து அவங்க அழலாம். ஆனா அது கூட குவாண்டமா தான் வரும். ஒரே டைம்ல மொத்தம் வராது. திருப்பி திருப்பி அந்த யோசனைகள் வரும். அதனாலதான் சொன்னா ரொம்ப இன்டென்ஸா இருந்தா அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு சர்ஜரி தேவையோ, கை கால் உடஞ்சிருச்சு எலும்பு உடஞ்சிருச்சுன்னா சின்னதா இருந்தா பிராக்சர்ல கட்டு போட்டுடலாம். பெருசா இருந்தா சர்ஜரி தேவை. அதே மாதிரி இவங்களுக்கு மனநல ஆலோசனைகள் தேவை. அந்த மாதிரியும் அவங்க பண்ணலாம். இன்னொன்னு நியூஸ் பேப்பர்ல எழுதுறது. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே எழுத கொட்டி தீத்து முடிச்சுட்டு அதான் சொன்ன அன்சென்சர்டா மொத்தத்தையும் எழுதிட்டு அதை கிழிச்சு எரிச்சிடுறது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது வெறும் அந்த கத்தார்சிஸ் மட்டும்தான், அதுல இருந்து அந்த வலி மட்டும்தான் குறையுமே வரைய அவங்களுக்கு ஹீலிங்க்கு கண்டிப்பா உதவி தேவை. ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க கவுன்சிலிங் மாதிரி அவங்களுக்கு தேவை அப்படின்ட்டு. இப்போ வெளியில வந்த விஷயம் இதை நம்ம பத்தி பேசுறோம். இதே வெளியில வராம பள்ளியில கூட இப்போ நிறைய நடக்குது. ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க்குக்கு போற பிளேஸ்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மன அழுத்தத்துக்கு பெண்கள் வந்து ஆளாக்கப்படுறாங்க. இதுக்கு ஹெல்ப் லைன்ஸ் ஏதாவது இருக்கா? அவங்க வந்துட்டு ஏன்னா இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இவ்வளோ இருக்கு. இதே உளவியல் ரீதியா ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னா அவங்க யாரை கான்டாக்ட் பண்றது? அதுக்கு ஏதாவது ஹெல்ப் லைன்ஸ் இருக்கா? கண்டிப்பா. தமிழ்நாட்டுல வந்து 104 ஹெல்ப்லைன் இருக்கு. அது உடல் நலம் மனநலம் சார்ந்த இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்கும்போது அவங்க கிட்ட நம்ம எனி டைம் 24/7 அது ஓப்பனா இருக்கு. அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி நம்ம மனசை விட்டு நம்ம கொட்டி பேசிட்டு அவங்க சொல்ற ஆலோசனைகளின் படி நம்ம வந்து வழி நடத்தி நம்ம போலாம். ஓகே. நம்ம யாரு என்னன்னு தெரியாமலே நம்ம அந்த 104க்கு கால் பண்ணோம் அப்படின்னா உளவியல் ரீதியா என்ன தீர்வு வேணாலும் கிடைக்கும். கண்டிப்பா தருவாங்க. மேலை நாடுகள் வந்து பார்த்து நிறைய டெவலப்மெண்ட் ஆயிட்டோம். ஏன் இதே மாதிரி ஒரு மனநலமை வந்து சமூகத்துக்கு வரல? அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து மக்களோட மனசுல கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பிளேனா சொல்லணும்னா நம்மளோடது ஒரு ஆணாதிக்க சமூகம் தான். ஸோ எல்லா சிஸ்டம்ஸும் தேர் இஸ் அ வே, ஒரு ஹைராக்கி இருக்கும். அந்த ஹைராக்கி ஃபாலோ பண்ணி தான் வருவோம். ஏதோ ஒரு இடத்துல இந்த கட்டுப்பாடு ஒரு நன்மையை நோக்கி போகணுமே தவிர ஒரு இப்ப நம்ம வீட்டுல வந்து யாரு குடும்ப தலைவங்க அப்படின்னு கேட்டா பொதுவா தந்தை தான் இருப்பாங்க குடும்ப தலைவர்கள். சில இடத்துல குடும்ப தலைவிகளும் முடிவெடுப்பாங்க. ஆனா அது அன்பின் அடிப்படையிலும் மரியாதையின் அடிப்படையிலும் அமைஞ்சிருந்தா ரொம்ப அழகா அமையும். ஆதிக்க மனநிலைமையோ இல்ல அவங்கள வந்து மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லாம இருக்கணும்னா இதெல்லாம் அந்த காலத்துல பொருந்துச்சு. ஏன்னா அவங்கதான் வந்து யார் குடும்ப தலைவரா இருக்காங்களோ அவங்கதான் வந்து குடும்பத்துக்கு பொருள் ஈட்டுறவங்களா இருப்பாங்க. இப்போ அந்த நிலைமை இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பேலன்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. பெண்களும் வந்து இப்ப நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஏன் வந்து பேச்சுரிமை இல்லை,
இல்லை, மதிப்புரிமை இல்லைன்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த என்டையர் சிஸ்டம், ஆனா ஒரு சைட்ல கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற அந்த மனநிலை, ஆண்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ராங் பிக்சரைசேஷனை நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆம்பளைனா வந்து எதுக்குமே அழக்கூடாது, இமோஷன் ஆகக்கூடாது, வீட்டு வேலைக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது, அப்படி பார்த்தா புடவை கட்டிட்டு பொண்டாட்டி தாசன், இப்படி எல்லாம் வந்து இன்னும் கேலி பண்ற ஒரு மனநிலைமையை தான் நம்ம பாக்குறோம். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு நம் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு துணையோடு சந்தோஷமா வாழ்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்ற மனநிலைமை இன்னும் வரல. சொசைட்டில இன்னும் we are in a patriarchal society. அந்த மனநிலைமை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆதிக்க நிலைமையில இருந்து வந்துச்சு, மரியாதை நிலைமா வரலனா இந்த மாதிரி கஷ்டங்கள் நமக்கு வந்து. ஏன்னா வீட்லயே வந்து ஆண் பிள்ளையை வந்து ஒரு விதமா, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, ஆண் பிள்ளையை ஒரு மாதிரி பாவிக்கிறதும் பெண் பிள்ளைய ஒரு மாதிரி பாவிக்கிறதும், ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா இங்க பதிவிட விரும்புறேன். என்னன்னா, நம்ம எல்லாருமே ஆண்கள் பெண்கள், நமக்கு கூற்றுகள் வேறு, நாம் வித்தியாசமா. ஆனா இந்த வித்தியாசங்கள் நம்ம ஒன்னா சேரும்போது நம்ம வந்து வலிமைப்படுத்தணும். அந்த தனித்துவங்களை வந்து நம்ம மேன்மைப்படுத்தி போற்றி மதிக்கணுமே தவிர அதை மட்டுப்படுத்துற ஒரு விஷயமா, எனக்கு ஆதாயமா ஒரு விஷயமா நம்ம மாத்திக்க கூடாது. இந்த மாதிரி மைண்ட் செட் தான் இப்ப நிறைய வீட்டுல இருக்கு. இப்ப ஆண் பிள்ளைகளுக்கு வந்து வீட்டுல எல்லா வேலையும் பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா அது வந்து என்னன்னா, இட் இஸ் பேசிக்கலா என்னன்னா சர்வைவல் ஸ்கில்ஸ். நாளைக்கு என் பொண்ணோ என் பையனோ வெளியே தனியா மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால சொந்தமா சமைக்க முடியுமா, அவங்க துணியை துவைச்சுக்க முடியுமா, அவங்கள நல்லா பாத்துக்க முடியுமா, தன்னை தானே பராமரிப்பு, சுய பராமரிப்பு ஸ்கில் வந்து நம்ம என்னவா மாத்திட்டோம்னா, ஒரு சாராருக்கு மட்டும்தான் இது, பெண்கள் மட்டும் அப்படின்னு நம்ம வந்து, அது இப்ப பெண்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா ரொம்ப லிபரேட்டட் மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. சோ மச் சோ அது வந்து ஒரு டாக்ஸிக் நிலைமைக்கு இப்ப வந்து ஸ்லோவா ப்ரோக்ரஸ் ஆகுது. நீ மட்டும் தான் குடிப்பியா, நானும் குடிப்பேன், நீ மட்டும் தான் கஞ்சா அடிப்பியா, நானும் அடிப்பேங்கிற அளவுக்கு போயிடுச்சு. தப்பு எல்லா இடத்துலயும் தப்பு தான், நோய் தான். அது இட் இஸ் a different thing. பட் வாட் we want here is, நம்ம ஒரு நல்ல மைண்ட் செட் வீட்ல இருந்தே எல்லாருமே போற்றி பாதுகா. நம்ம எப்படி உன் சகோதரியை பாக்குறோம் அதே மாதிரி மரியாதையோட நீ இன்னொரு பெண்ணை நீ பார்க்கணும். அந்த மாதிரி மத்தவங்களுக்கு அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னா, வீட்டுல இருக்கிறவங்களை நீ வந்து கை வைப்பங்கிறதுக்காக கிடையாது, வெளியே சமுதாயத்துல நீ போகும்போது அதே கண்ணியத்தோடு பெண்களை பார், மதி அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் நம்ம சமுதாயத்துல பெண்களை வந்து எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி, நிலம், தெய்வம், ஆறு, கடல் எல்லாமே நம்ம வந்து பெண்களை தான் சித்தரிக்கிறதுக்கு காரணம் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பாத்திரமாக அவங்கள பாக்குறதா. ஏதோ ஒரு இடத்துல we've lost it. and அதுவுமே வந்து ரொம்ப கன்வீனியன்ஸ்க்காக தான். நமக்கு அது பிடிச்சிருக்கு, பொருந்தி இருக்கு, எனக்கு வேலை கம்மி வந்து எடுத்தோம்னா ஃபைனலா அது எங்க வரும்னா ரெஸ்பான்சிபிலிட்டியில வரும். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, குடும்பத்துல நானும் சேர்ந்து செய்யணும், அது வந்து எனக்கு ஒரு இழிவு கிடையாதுங்கிற மனநிலை எங்க வரும்னா, ஒரு குழந்தை எங்க கத்துக்கோனா வீட்டுல அந்த குழந்தை என்ன வாழுதோ அதை பார்த்துதானே தவிர சொல்றத பார்த்து இல்ல. ஒரு அப்பா வந்து எந்த விதத்திலுமே தன் மனைவியோட உணர்வுகளையோ இல்ல பகிர்வுகளையோ எதுலயுமே எடுத்துக்காம பிள்ளைய பார்த்து நீ பண்ணுடானா பண்ணவே மாட்டான். அவன் என்ன வாழறானோ அதான் செய்வான். ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். பேசிக்கா ஒரு பெண் வந்து அவங்களோட மனநிலைமையை எப்படி வச்சுக்கணும்ன்றத ரொம்பவே அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. Taste the Daily. SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை.